எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி நதியா, காண்டிபனுடைய ஹீரோயின். அந்த படம் வந்து இப்போ ஜனவரி 31 ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் பேட்டி கொடுக்க வந்திருக்கோம். படத்தில் நடிக்கக்கூடிய அனுபவங்களை சொல்லுங்கள். டைரக்டர் சார் வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணார்? டைரக்டர் சார் எப்படி பண்ணார்னா நிறைய இருக்குது, அதில் கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின்னு என்னை சொல்லலை, ஒரு சின்ன ரோல் இருக்குது வந்து பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்ருந்தாங்க. நான் அங்கே போயிருந்தேன். நான் தான் ஹீரோயினிங்கிறது எனக்கும் தெரியாது. அங்கே போயிட்டு ஒரு அரை நேரத்துக்கு மேலே தான் தெரியும் இவங்களை ஹீரோயினியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே லவ் சீன் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் சார் வந்து ரொமான்டிக் வரலன்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சிட்டார் என்னைய கன்னத்தில். அது சார்கிட்ட போயிட்டு ஒரு 2 நாளையில் அரை வாங்கிட்டேன் அவர்கிட்ட, நடிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஃபீல்டுக்கே அப்போ புதுசு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் என்னன்னா, நான் சொல்லிட்டேன் நான் ரொமான்டிக் பண்ணவே வரலப்பா, என்னை விட்டுருங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் ஒரு அரைஞ்சார் நல்லா. அது ஒரு லொக்கேஷன் நல்லா காடு மலை ஏரி அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சென்னையில் தான். அங்கே போயிட்டு அங்கே பண்ணும்போது அடித்து போட்டாங்க. அடித்தோன்னே போயிட்டு கோச்சிட்டு போயிட்டு நான் காரில் உட்காந்த பிறகு திரும்ப போய் நடிக்க சொன்னாங்க. ஒரே டேக்கில் போயிடுச்சு. ஏன்னா என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்துருச்சு. இப்போ மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னோன்னே அந்த மறுநாள் நான் ஷூட்டிங் போகலை. கோச்சிக்கிட்டு ஷூட்டிங் போகாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு தான் தெரியும், 2 நாள் கழித்து மறுபடியும் எனக்கு சீன் வச்சாங்க. நான் போனேன். அதுலேருந்து அந்த லவ் சீன் மட்டும் வைக்கல, மற்ற எல்லா சீனும் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரிவெஞ்சாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு கடைசி வரைக்குமே ரிவெஞ்சிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு, லவ் சீனை விட்டுட்டு. நல்லா வந்திருக்கு, எல்லாம் பாருங்கள். அப்புறம் வந்து சார் வந்து அதிகமாக கோவப்படுவாங்க, நடிக்கிறதெல்லாம் சொல்லி தருவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு நடிப்பு வரலன்னா கூப்பிட்டு எந்த இடம் என்னன்னு கூட பார்க்காம திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் உண்டு. எனக்கு அது ஃபஸ்ட்டு படம் தான் அது. உங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்துல ஹீரோயினியாக தான் பண்ணியிருக்கேன். படப்பிடிக்கும் போது நடந்த சாத்தியமான நிகழ்ச்சி, மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது? மறக்க முடியாத நிகழ்ச்சினா, அங்கே ஒரு 17 பேர் நாங்கள் ஒரே இடமா தங்கி நாங்கள் நடித்தோம். எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு வரக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா கேமராமேனு, டைரக்டரு, அப்புறம் ஆக்டருங்க எல்லோரும் வந்து ஸ்டே பண்ணி தங்கி நடிக்கும்போது ஒரு 5 மணிக்கெலாம், காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவோம். லொக்கேஷன் நாங்கள் போகணும். 6 மணி 7 மணிக்கெலாம் நான் லொக்கேஷன் போகணும். அப்போ போகும்போது எல்லாருமே ஒரே டீமாக ஒரே காரில் நாங்கள் போவோம். திரும்ப படம் எல்லா இடத்துலையுமே 5 மணிக்கு முடிப்பாங்க. எங்களுக்கு 7 மணி ஆனாலும் முடிக்க மாட்டார் சார். லைட்டு போட்டாவது எடுப்பார் மூவி. அந்த மாதிரி ஷூட் போயிட்டு தான் இருந்துச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்தினார். ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க கஷ்டப்படுத்தினாலும் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ படம் ரிலீஸ் ஆகுங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் தான் எப்படியும் மாதத்தில் 2 வாட்டியாவது போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். சார் எப்போ எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணி தருவீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் எடுத்து. அந்த படத்தில் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ வந்து அந்த படத்தை பார்த்தா நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ அந்த ஹீரோயினியாக நடித்தவங்களுக்கு நான் அம்மா மாதிரி ஆகிட்டேன். அந்தளவுக்கு நான் ஃபேட் ஆகிட்டேன். அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, உன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? ஊருக்கு போனாலே எல்லாம் கேட்பாங்க, ஹீரோயினியாக பண்ணேன்னு சொல்கிற, எப்போ நீ உன் படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் ஹீரோயினியாக பண்ணிட்டேன்னு சொன்ன பிறகு என் ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாருமே கேட்டாங்க, எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து நான் ஹீரோயினியாக பண்ணேன்னு சொல்கிறதே நான் மறைச்சிட்டேன். ஏன்னா எல்லோரும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. போன வாரம் பேப்பரில் வந்துச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்டர்வியூ வரும்போது யாருக்கிட்டையுமே சொல்லலை, வீட்டில் கூட சொல்லலை. அப்போ படம் ரிலீஸ் அப்போ தான் எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து நம்ம எப்படி ஆனால் நம்ம நடிச்சிருக்கிறோம். நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த படத்தில். அது எப்படி புது படம், நானும் புதுசு, முதல் படம், கஷ்டப்பட்டிருக்கேன்.
படம் எப்போ ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ட்டு நான் கஷ்டமாக இருந்தேன். நான் ஒரு வாட்டி கூட டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்பா நான் சாவறதுக்குள்ளே என் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே, எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேங்க, பிறகு யாருன்னா ஒருத்தர் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கள், நான் உயிரோடு இருக்கிறவங்களே பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ கோச்சிக்கிட்டு என் நம்பரே பிளாக் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பேசையும் நெகட்டிவாக பேசையும். அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்னை கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாருக்கு ரொம்ப நன்றி.